நெக்ஸ்ட்டுப்பா இந்த ரேங்க் மெத்தடில் அந்த எக்ஸைஸ் 1.6ல் ஃபஸ்ட் ரோமனில் தேர்ட் சம் என்ன பாருங்கள், 2x + 2y + z = 5, x - y + z = 1, 3x + y + 2z = 4. சால்வ் பை என்ன மெத்தடுப்பா, ரேங்க் மெத்தட். ஓகேவா சார். ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனா ஏ எக்ஸு ஈக்குவல்ட்டு என்னது பியா, இது ஏ இது எக்ஸு ஈக்குவல்ட்டு என்னது பி. இந்த ஆர்கோடட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பியா, இந்த ஏயும் பியை சேர்த்து எழுதிக்கலாமா. ஸோ ஏ வந்து 3/3, பியை வந்து ஏயோடு சேர்த்து எழுதும்போது ஏ பார் பிங்கிறது ஒரு 3/4 மேட்ரிக்ஸ் ஆயிரும். சரி, இதை சேஞ்சஸ் பண்ணி எக்கோலன் ஃபார்ம் கொண்டு வரலாமா. சரி, ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்றும் இல்லை, ஆனால் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா இருக்கா. அப்போ R1ஐயும் R2ஐயும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்டர்சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா. ஸோ R1 இன்டர்சேஞ்சஸ் டு R2. ஸோ R1 தூக்கி R2லையும் R2 தூக்கி R1 வச்சாச்சா. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ சேஞ்சஸ் பண்ணதுக்கு செகண்ட் ரோவில் 2 இருக்குது, இதை 0 ஆக்கணும். தேர்ட் ரோவில் இங்கே 3 இருக்குது, இதை 0 ஆக்கணும். ஸோ அப்போ செகண்ட் ரோவில் சேஞ்சஸ் என்ன, R2 → R2 - 2R1. தேர்ட் ரோவில் 3 இருக்கிறனால R3 → R3 - 3R1. ஓகே, R2 அப்படியே எழுதிக்கலாமா. 2 2 1 5. R1 -2 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. -2 + 2 -2 -2 ஆட் பண்ணுங்கள். 0 4 -1 3. அடுத்து R3 அப்படியே எழுதிக்கலாமா. 3 1 2 4. R1 -3 மல்டிப்ளை பண்ணலாமா. -3 + 3 -3 -3 ஆட் பண்ணுங்கள். 0 4 -1 + 1. ஸோ R1 எழுதிக்கோங்க. R2 சேஞ்சஸ் பண்ணதுனால 0 4 -1 3. R3 சேஞ்சஸ் பண்ணதுனால 0 4 -1 1. ஓகேவா. R2க்கு நேரம் R2 சேஞ்சஸ், R3க்கு நேரம் R3 சேஞ்சஸ் எழுதிக்கலாமா. ஓகேவா. இப்போ இட் இஸ் நாட் ஏ எக்கோலன் ஃபார்ம். இந்த 4 0 இருந்தால் அது எக்கோலன் ஃபார்மா. மேலே என்ன இருக்குது, 4 இருக்கா. ஸோ R3லேருந்து R2வை மைனஸ் பண்ணிக்கலாமா. ஸோ R1 R2வில் சேஞ்சஸ் இல்லை, அடுத்த ஸ்டெப்பில் R3யில் மட்டும் சேஞ்சஸ்ஸு. R3 → R3 - R2. ஓகேவா. பாருங்கள், அது பண்ணதுனால என்ன வரும் பாருங்கள். ஆமாம், R1ல் நோ சேஞ்சஸ், R2 நோ சேஞ்சஸ். R3லேருந்து R2 மைனஸ் பண்ணால் 0 0 0 0 -2. ஓகேவா. R3 நேரம் R3 சேஞ்சஸ் இல்லைங்களாமா. R3 → R3 மைனஸ் என்னது R2. இப்போ இது என்ன ஃபார்ம், எக்கோலன் ஃபார்ம். இட் இஸ் அன் எக்கோலன் ஃபார்ம். இப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ 1 2 3. ரேங்க் ஆஃப் ஏன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து என்னது, ரேங்க் ஆஃப் ஏ 2 மட்டும் தான் வருது. ஏன்னா தேர்ட் ரோ வந்து டோட்டலாகவே 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பி 3, ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னது 2வா. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பி நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏவா. rank of A bar B not equal to rank of A. அப்போ therefore the system is inconsistent. It has another no solution. ஓகேவா. ரேங்க் ஆஃப் ஏ பார் பி 3 இருக்குது, ரேங்க் ஆஃப் ஏ 2 இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ பார் பி நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் ஃபோர்த்து சம் பாருங்கள். 2x - y + z = 2, 6x - 3y + 3z = 6, 4x - 2y + 2z = 4. ஓகேவா. இதை ஒர்க் பண்ணுங்கள். இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் 2 - 1 1, 6 - 3 3, 4 - 2 2, x y z is equal to ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் 2 6 4. இது ஏ, இது எக்ஸு ஈக்குவல் டு இது பி. இந்த ஆர்கோடட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பி, ஏ பி சேர்த்து எழுதிக்கலாமா. ஓகேவா. சரி, இப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ இதில் எதுலேயுமே வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 6 4 தான் இருக்குது. ஓகே, இப்போ இதில் 6 இருக்குது, இதை 0 ஆக்கணும். மேலே R1ல் பாருங்கள் என்ன இருக்குது, 2 இருக்கா. அப்போது இதை -0 மட்டும் பண்ணி ஆட் பண்ணிக்கலாமா. இங்கே 4 இருக்குங்க, 2 இருக்குது. R1 -2 மட்டும் பண்ணி அதை R3 கூட ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ R2 → R2 - 3R1, R3 → R3 - 2R1 அப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் மட்டும் நோ சேஞ்சஸ், செகண்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆயிரும், தேர்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஓகேவா. அந்த சம பார்த்தோன்னே தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படிதானே. அதே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னது தேர்டு ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தேர்டு ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா. அப்போது ஃபஸ்ட் ரோ
செகண்ட் ரோ ஃபுல்லாக ஜீரோ, தேர்ட் ரோ ஃபுல்லாக ஜீரோ. R2 R2 சேஞ்சஸ், R3 R3 சேஞ்சஸா. அப்போ இட் இஸ் என்ன ஃபார்ம்? எக்கோனல் ஃபார்ம். ஆமாம், அதாவது வந்து செகண்ட் ரோ தேர்ட் ரோ எல்லாமே ஜீரோ ஆனிச்சுன்னா, ஜீரோ ஆகும் பட்சத்தில் அது வந்து என்ன ஃபார்ம் தான்? எக்கோனல் ஃபார்ம் தான். இப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பி ஒன்று தானே, ரேங்க் ஆஃப் ஏவும் ஒன்று தான், ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் ஒன்று தான், ரேங்க் ஆஃப் ஏவும் ஒன்று தான். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஒன்று லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்போது 3 வர வேண்டிய இடத்துல 1 வரதுனால இது வந்து அந்த 2 பேராமீட்டர்ஸ் ஃபேமிலியை the system is consistent and has infinitely many solution. The system reduces to single equation. ஒரே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். பாருங்கள், இது x, இது y, இது z. அப்போ 2x minus y plus z is equal to 2. அப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ், அப்போ 2 பேராமீட்டர்ஸ் 2 கான்ஸ்டன்ட் எடுக்கணும். ஒய்க்கு ஒரு கான்ஸ்டன்ட்டு, இஜெட்டுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஒய்க்கு எஸ்ஸு, இஜெட்டுக்கு டீன்னு சொல்லி எதில் எடுக்கலாம்? ரியல் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாமா? 2x minus y equal s z equal t equal to 2. ஓகேவா? இப்போ 2x equal to இந்த மைனஸ் எஸ் இந்த போனால் ப்ளஸ் எஸ், ப்ளஸ் டி இந்த மைனஸ் டி. அப்போ 2x equal to 2 ப்ளஸ் எஸ் மைனஸ் டி. நம்ம தேவை எக்ஸு. அப்போ அந்த 2 7 டிவைட் வந்துடும். அப்போ x is equal to 1/2 into 2 plus s minus t. ஓகேவா? therefore the solution x is equal to 1/2 into s minus t plus 2, y is equal to s, z is equal to t. s, t belongs to R, real numbers. ஓகேவா? இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அதாவது எஸ்ஸுக்கும் டீக்கும் சப்ஸ்டிட் பண்ண, ஏதாவது ரியல் நம்பர்ஸ் வந்து ஒரு வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். நெக்ஸ்ட்டுப்பா செகண்ட் சம்மு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த மாடல் சம்மு வந்து அடிக்கடி பப்ளிக் கொஸ்டினில் கேட்பாங்க. Find the values of k for which the equations, ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, have no solution, unique solution, infinitely many solution. அதாவது கேயோட எந்த வேல்யூவுக்கு இந்த லீனியர் ஈக்குவேஷன் சிஸ்டம் வந்து நோ சொல்யூஷனாக இருக்கும், யூனிக் சொல்யூஷனாக இருக்கும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும். அப்போ நோ சொல்யூஷன்னா உங்களுக்கு தெரியணும் என்னது? ரேங்க் ஆஃப் ஏ கமா பி, ஏ பார் பி நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. யூனிக் சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு. அது 3 வரணும் அப்படிதானே? ஏன்னா 3 அன்னோன்ஸ் இருக்கனால 3 வரணும். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லும்போது ரேங்க் ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பட் லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்கும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன? k minus 2 1, 1 minus 2k 1, 1 minus 2k minus 2k x y z is equal to right side constant 1 minus 2 1. ஓகேவா? ஆமாம். a x equal to b. இந்த ஆக்வர்ட் மேட்ரிக்ஸ் இந்த a கூட இந்த b-ஐ 4th காலமாக இன்சர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ k minus 2 1 1, 1 minus 2k 1 minus 2, 1 minus 2k 1. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஒன்றா இருக்கணும். ஆனால் ஃபஸ்ட் ரோவில் இல்லை, அது போல் செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் இருக்குது. அப்போ எதையோ ஒன்று தூக்கி இன்டெக்ஷன் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ இதில் இந்த R1 R3 இன்டெக்ஷன் பண்ணிக்கலாமா? R1 R3. அப்போ R1 இன்டெக்ஷன்ஸ் டு R3 போடுங்க. R1 தூக்கி R3யில் வைங்க, R3 தூக்கி R1 வைங்க. ஓகே, இப்போ சேஞ்சஸ் கொடுக்கலாமா? R2க்கும் R3க்கும் சேஞ்ச் கொடுக்கணும். ஓகே, R2வில் பாருங்கள் 1 இருக்குது, இங்கே 1 இருக்கா? அப்போ R2வில் சேஞ்சஸ் வந்து அப்படியே R2லேருந்து R1 மைனஸ் பண்ணிக்கலாமா? இப்போ R2 டென்ஸ் டு R2 மைனஸ் R1 போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? K இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. இப்போ நம்பர் 4 இருந்தால் 4R1 போடுவோமா? இப்போ K இருக்குது, அப்போ KR1 மைனஸ் KR1 போடலாமா? அப்போ R3 டென்ஸ் டு R3 மைனஸ் KR1. இந்த கேங்கிறது எனி கான்ஸ்டன்ட்டு. இப்போ நம்ம சப்போஸ் இதில் 2 இருந்தால் மைனஸ் 2R1 போடுவோம். இப்போ 2 போல் K இருக்குது, அப்போ மைனஸ் KR1. R3 டென்ஸ் டு R3 மைனஸ் KR1. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு R1ல நோ சேஞ்சஸ். R2 அப்படியே அடிக்கலாமா? 1 minus 2k 1 minus 2. R1 மைனஸ் 1 மல்டிப்ளாமா? மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் k மைனஸ் 1 ஆட் பண்ணுங்கள். 0 மைனஸ் 2k ப்ளஸ் 2 1 மைனஸ் k மைனஸ் 3. ஓகேவா?
அடுத்து R3 அப்படி இல்லைங்களாமா, k -2 1 1. இப்போது மைனஸ் KR1 அப்படின்னா இந்த R1னா மைனஸ் கேல மட்டும் பண்ணணும். மைனஸ் கே ப்ளஸ் 2k மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் கேவா ஆட் பண்ணுங்கள். k மைனஸ் கே 0 -2 + 2k 1 மைனஸ் கே ஸ்கொயர் 1 மைனஸ் கே. R1 அப்படி எழுதிக்கோங்க. R2 சேஞ்சஸ் பண்ணதுனால 0 -2k + 2 1 மைனஸ் கே -3. R3 சேஞ்சஸ் பண்ணதுனால 0 -2 + 2k 1 மைனஸ் கே ஸ்கொயர் 1 மைனஸ் கே. R2க்கு நேரம் R2 சேஞ்சஸ், R3க்கு நேரம் R3 சேஞ்சஸ். ஓகேவா? இப்போ இட் இஸ் நாட் என்னது எக்கோலன் ஃபார்மா. அப்போ எக்கோலன் ஃபார்ம் வரோன்னா இந்த -2 + 2k என்ன ஆகணும், 0 ஆகணுமா? அப்போ -2 + 2k இங்கே இருக்குது, இங்கே -2k + 2 இருக்குது. அப்போ ரெண்டு டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ R1லேயும் R2 நோ சேஞ்சஸ், R3 மட்டும் சேஞ்சஸ் பண்ணுவீங்க. R3 → R3 + R2. R3 கூட R2 ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணுங்கள். R1 R2 நோ சேஞ்சஸ். அப்படியே ஆட் பண்ணுங்கள். 0 + 0 0. -2 + 2 கேன்சல் ஆயிரும். 2k - 2k கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே 0. இது ரெண்டு ஆட் பண்ணால் 1 + 1 2 -k -k². அடுத்து 1 - 3 -2 அப்போ -2 - k ஆயிருமா? ஓகேவா? R3னா R3 சேஞ்சஸ். இப்போது இந்த 2 - k -k² இது ஒரு கோட்டடிக் ஃபார்மு. இந்த கோட்டடிக் ஃபார்மை என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? கோட்டடிக் ஃபார்ம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 2 - k -k². k² எப்பவும் மைனஸ் வரக்கூடாது, மைனஸ் வெளில எடுத்துருங்க. அப்போ k² + k -2. ஓகேவா? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் பண்ணால் -2 ஆட் பண்ணால் 1 வரணும். அப்போ அந்த 2 நம்பர்ஸ் வந்து 2 - 1 வச்சுக்கோமா. 2 × -1 -2 2 - 1 + 1. இப்போ k + 2 k - 1னா முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸை கொண்டு k + 2 மல்டி பண்ணலாம், இல்லை k - 1 மல்டி பண்ணலாம். k + 2 மல்டி பண்ணால் k மைனஸ் ஆயிரும், 2 மைனஸ் ஆயிரும். அதனால் இந்த மைனஸை கொண்டு இந்த k - 1 மல்டி பண்ணுங்கள். பண்ணால் k மைனஸ் ஆயிரும், இந்த 1 ப்ளஸ் ஆயிருமா, தட் இஸ் 1 - k. மைனஸை கொண்டு k - 1 மல்டி பண்ணால் 1 - k ஆயிரும். k + 2 × 1 - k. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 - k -k² பதிலாக k + 2 1 - k இல்லைங்களாமா. ஓகே. இப்போது இந்த k பேஸ் பண்ணி அந்த நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன் சொல்லணும். ஓகேவா? k + 2 1 - k இங்கே இருக்குது, -2 - k இருக்குன்னு. ஓகே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க, நோ சொல்யூஷன். அப்போ நோ சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் a, b நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏன்னு இருக்கணும். அதாவது ரேங்க் ஆஃப் a, b வந்து a பார் b வந்து 3 இருக்கணும், ரேங்க் ஆஃப் a 2 இருக்கணும். அப்போ ரேங்க் ஆஃப் a 2 இருக்கணுங்கிறதுக்காக இந்த கேக்கு 1ன்னு போடுங்க. கேக்கு 1 போட்டால் 1 - 1 0 ஆயிருமா? இப்போ இது 0 ஆயிருமா? இது 0 ஆனால் தான் ரேங்க் ஆஃப் a வந்து 2 வரும். அப்போது கேக்கு 1ன்னு போட்டால் இந்த டைம் டோட்டலாக 0 ஆயிரும். ஏன்னா 1 - 1 0 0 எடுத்து இங்கே 0 ஆயிரும். ஓகேவா? அப்போ k = 1 கொடுக்காமா பாருங்கள். கேஸ் 1 வென் கேக்கு 1 போட்டிங்கன்னா ரேங்க் ஆஃப் a பார் b 3 ஆயிரும், ரேங்க் ஆஃப் a 2 ஆயிரும். அப்போ ரேங்க் ஆஃப் a பார் b நாட் ஈக்குவல் ரேங்க் ஆஃப் a. தி சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் எனது நோ சொல்யூஷனா. அடுத்தபடியாக கேஸ் 2 வந்து என்னது, யூனிக் சொல்யூஷன். அப்போ யூனிக் சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் a பார் பியும் 3 இருக்கணும், ரேங்க் ஆஃப் ஏவும் 3 இருக்கணும். அப்போ ரேங்க் ஆஃப் a பார் b 3 இருக்கணும், ரேங்க் ஆஃப் a 3 இருக்கணும். அப்படின்னா பாருங்கள், இந்த டேமும் 0 ஆகக்கூடாது, இதுவும் 0. ஆமாம், இது கன்ஃபார்மாக 0 ஆகக்கூடாது, இது கன்ஃபார்ம் 0 ஆகாது. இது 0 ஆனால் கூட பிரச்சனை இல்லை, இது கன்ஃபார்மாக 0 ஆகக்கூடாது. அப்போது இது 0 ஆகணும்னா k + 2 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ k நாட் ஈக்குவல் டு -2 1 - k நாட் ஈக்குவல் 0. ஓகேவா? அப்போது k நாட் ஈக்குவல் டு 1. ஓகேவா? k + 2 நாட் ஈக்குவல் டு 0, k நாட் ஈக்குவல் டு -2. 1 - k நாட் ஈக்குவல் டு 0, k நாட் ஈக்குவல் டு 1. ஓகேவா? பாருங்கள், வென் k நாட் ஈக்குவல் டு 1, k நாட் ஈக்குவல் டு -2 இருந்தால் மட்டும்தான் ரேங்க் ஆஃப் a பார் b 3, ரேங்க் ஆஃப் a 3. ஸோ ரேங்க் ஆஃப் a பார் b ஈக்குவல் ரேங்க் ஆஃப் a ஈக்குவல் டு 3. 3ங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்.
அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்கிறதுனால த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இது எக்ஸ்டெண்ட் அது யூனிக் சொல்யூஷன். அப்போது யூனிக் சொல்யூஷன் இந்த சிஸ்டம் தரணும்னா கே நாட் ஈக்குவல் 1 இருக்கணும், அது மாதிரி கே நாட் ஈக்குவல் -2 இருக்கணும். கே 1 இருக்கக்கூடாது, -2 இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து கேஸ் 3 இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். அப்போ இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் ஏ பார் பி ரேங்க் ஆஃப் ஏ என்னவாக இருக்கக்கூடாது, 3 இருக்கக்கூடாது. 2 ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் 3 இருக்கக்கூடாது. அப்போது இதுவும் 0 ஆயிடணும், இதுவும் 0 ஆயிடணுமா? ஓகேவா? அப்போது கேக்கு -2 போட்டால் இந்த டேர்மும் 0 ஆயிரும், இந்த கேக்கு -2 போட்டால் இந்த டேர்மும் 0 ஆயிரும். அப்போ கே ஈக்குவல் டு -2வா? கே ஈக்குவல் டு -2. வென் கே ஈக்குவல் டு -2 போட்டிங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ பார் பி 2 ரேங்க் ஆஃப் ஏ 2. ரேங்க் ஆஃப் ஏ பார் பி ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் 2 ஆனால் லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்போ லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்கிறதுனால த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹேஸ் another infinitely many solution. ஓகேவா? ஸோ கே 1 இருந்தால் இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன். கே நாட் ஈக்குவல் 1 கே நாட் ஈக்குவல் -2 இருந்தால் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். கே ஈக்குவல் டு -2 இருந்தால் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா? ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவாப்பா? தெளிவாக பார்த்துக்கோங்க.